சிம்பிளி டிவைன் மியூசிக் சீரீஸ்ல இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது விஷ்ணு சகஸ்ரநாமம். மகாபாரத போருடைய முடிவுல பீஷ்மர் அர்ஜுனனால வீழ்த்தப்பட்டு அம்பு படுக்கையில படுத்துட்டு இருக்காரு. அப்போ யுதிஷ்டிரர் கிருஷ்ணன் கிட்ட போய் தனக்கு தர்மத்தை போதிக்கும்படி சொல்றாரு. கிருஷ்ணர் என்னை விட பீஷ்மர் தான் இதுக்கு தகுதியானவர்னு சொல்லி கிருஷ்ணரும் பஞ்ச பாண்டவர்களும் போய் பீஷ்மரை சந்திக்கிறாங்க. பீஷ்மர் பஞ்ச பாண்டவர்களில் மூத்தவரான தர்மருக்கு சொன்ன உபதேசம் தான் விஷ்ணு சகஸ்ரநாமம். தர்மர் 6 கேள்விகளை பீஷ்மர் கிட்ட கேட்பாரு. அதுக்கு ஒவ்வொன்னா பீஷ்மர் பதில் சொல்லிக்கிட்டே வருவாரு. இப்படிதான் விஷ்ணு சகஸ்ரநாமம் ஆரம்பிக்கும். அதுக்கு பின்னாடி விஷ்ணு தான் இந்த உலகத்தை காத்து ரட்சிக்க கூடியவர், நாம சங்கீர்த்தனம் மட்டும்தான் முக்திக்கு சிறந்த வழின்னு சொல்லி விஷ்ணுவின் 1000 குணங்களை குறிக்கும் நாமத்தை சொல்லி முடியும் இந்த விஷ்ணு சகஸ்ரநாம ஸ்தோத்திரம். பீஷ்ம சகஸ்ரநாமத்தை சொல்லிட்டு இருக்கும் போதே சகாதேவன் சுத்த ஸ்படிக மாலையை அணிந்தபடி தியானத்துல உட்கார்ந்துட்டு இருப்பாரு. இந்த சுத்த ஸ்படிக மாலை மூலமாக பீஷ்மருடைய ஒலி அலைகள் கிரகிக்கப்பட்டு அதற்கு பிறகு வியாசரால இந்த விஷ்ணு சகஸ்ரநாமம் பதிவு செய்யப்பட்டிருக்குங்கிறது ஒரு ஆச்சரியமான தகவல். எத்தனையோ இசை கலைஞர்கள் இதை பாடி இருந்தாலும் MS அம்மா பாடின விஷ்ணு சகஸ்ரநாமம் தான் நம் எல்லோருடைய வீடுகளிலும் தினமும் ஒலிக்கிறது. டென்ஷன் குறையணும், நமக்கு நிறைய பாசிட்டிவ் தாட்ஸ் வரணும் அப்படின்னா நாம தினம்தோறும் விஷ்ணு சகஸ்ரநாமத்தை கேட்க வேண்டும் அல்லது பாராயணம் செய்ய வேண்டும்.